வணக்கம். பயிற்சி 3.2 8ஆம் வகுப்பில் உள்ள ஏற்கனவே 4 கணக்குகளை பார்த்தோம். இப்போ 5வது கணக்கு. இந்த 5வது கணக்கில் பார்த்தீங்கன்னா வகுத்தல் சொல்லியிருக்காங்க. ஒரு கோவையை கொடுத்துட்டு வகுத்தல், முதல்ல உறுப்புகள் கொடுத்துட்டு இந்த 4வது கணக்கெல்லாம் உறுப்புகளை கொடுத்துட்டு வகுத்தல் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கோவையை கொடுத்துட்டு அதை ஒரு உறுப்பை வகுக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கோவையில் உள்ள பொதுவான எண்ணை நீங்கள் வெளியில் எடுத்தணும். இப்போ இங்கே 32 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது 8 வந்து காமன் ஃபேக்டராக வெளில எடுத்துடலாம். அது இல்லாமல் இந்த ஒரு வேரியபிளும் காமனாக இருக்குது. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர்டு, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை வந்து காமன் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம். இங்கே 32ஐயும் 8ஐயும் காமன் ஃபேக்டர் 8 எடுத்துக்கிட்டு இந்த ஒய்யையும் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும்போது இங்கே 32 என்பது 4, அதாவது வகுத்துடணும். இந்த 8 எடுக்கிறதால இந்த 8ஆல் இந்த வகுக்கும்போது 4 வருது. இந்த ஒய்யை வெளியில் எடுத்துட்டதால ஒரு ஒய் உள்ளே போயிடுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 8 வெளியில் எடுத்துட்டோம், ஒய்யும் வெளியில் எடுத்துட்டோம், எனவே Z வருது. இப்போ பாருங்கள், இந்த பொது வகுத்தியால் இந்த வகுக்கும் எண்ணையும் அடிக்கும்பொழுது 4 டைம்ஸ் வருது. அப்போ 4 வந்து காமனாக வெளியில் வருது. அப்போ 4y - Zன்னு எழுதினாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. அல்லது இதை உள்ள பெருக்கி 16y - 4Zன்னு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், 2வது கணக்கு. இந்த 2வது கணக்கில் 3 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 உறுப்புகளில் கெழுவில் பொதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 4. இந்த 3வது உறுப்பில் கெழுவே இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 4 வெளியில் எடுக்கும்போது டிவைடட் பை 4ன்னு போடணும். முக்கியமானது இங்கே பார்க்கணும். இதில் 4 வெளியில் எடுத்துட்டா mn² வந்துடும். இங்கே பாருங்கள், 4 வெளியில் எடுத்துட்டா 4ன்னு வருது. ஆனால் கெழுவே இல்லை. நம்ம வெளியில் எடுக்கும்போது பை 4ன்னு போடுறோம். இந்த mn 3 உறுப்புலையும் காமனாக இருக்கிறதால இந்த mn எடுத்துக்கிறோம். 4mn காமனாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும்போது நம்மளுக்கு இங்கே 2mnனால் இந்த 4mn டிவைட் பண்ணும்போது 2 வருது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே 2 போட்டுக்கிட்டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். விடையை நம்ம அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு மார்க் உண்டு. அல்லது பெருக்கி நம்ம இந்த எண்ணை பெருக்கி கொடுக்கப்பட்டது போலே நம்ம என்ன செய்யலாம், 2mn² + 8m³ - ½ இந்த ½ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 உள்ளே வரும்போது 1/2ன்னு மாறிடும். 2 டைம்ஸ் ஆஃப் 1/4 வந்து 1/2. அடுத்தது 3rd சம் பாருங்கள். 3rd சம்மில் பார்க்கும்போது அதே போல் இந்த 3 உறுப்புகளில் 2 உறுப்பு தான் காமன் ஃபேக்டர் இருக்குது. இந்த 5ன்றது காமன் இல்லை. அதனால் நம்ம டிவைடட் பை 6, இந்த சம்மில் செஞ்ச மாதிரியே இங்கே டிவைடட் பை 6ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னா இது 2த்துக்கும் காமனாக உள்ள இந்த 6 எடுத்துக்கிறோம். ஏன்னாக்கா இங்கே 6 டிவிஷனில் இருக்கிறதால நம்ம 6 எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ XY வந்து காமனாக இருக்கும். 3 உறுப்புலையும் XY எடுத்துக்கிறோம். அதனால் 6xyயில் இந்த 6xyயை டிவைட் பண்ணிட்டா அப்படியே வந்துடுது விடை. இதில் உள்ள உறுப்புகள் அப்படியே நம்ம போட்டுக்கணும். இந்த எப்படி காமன் ஃபேக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இதுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு ஈஸியஸ்ட் வே பார்த்தீங்கன்னா டிவிஷன் எதை அதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதில் காமன் ஃபேக்டராக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 4th சம் பாருங்கள். இந்த 4th சம்மில் காமன் ஃபேக்டரு கொஃபிஷியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது உறுப்புக்கு 2 கொடுத்துருக்கு, 3வது உறுப்புக்கு 5 கொடுத்துருக்கு. ஆல்ரெடி 81 காமன் ஃபேக்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த வேரியபிள்ஸில் மட்டும் காமன் ஃபேக்டர் எதை எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த டிவிஷன் நம்பர் என்னன்னு பார்ப்போம். PQR the whole squared. இது 3உடைய ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா 9. P² Q² R²ன்றது டிவிஷனாக வருது. அதனால் 81 கொடுத்துருக்கிறதால நம்ம 81 அப்படியே வச்சுட்டு இந்த P² Q² R² காமன் ஃபேக்டராக எடுத்துக்கும் பொழுது இந்த 9 இங்கே என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். 89ல் எத்தனை 9 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 81ல் 9 இருக்குது. P² Q² R² டிவைட் பண்ணிடுறோம். அப்படியே இந்த உறுப்பானது அப்படியே வருது 9 டைம்ஸு. அதனால் உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம். 9 P² R² + 18 PQ - 45. That is the answer. Thank you, children.